நேற்று 2 ஸ்ட்ரோக் இன்ஜினை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம 4 ஸ்ட்ரோக் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம மெக் தமிழ்நகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அங்கே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட தகவல் உங்களுக்கு உடனுடன் கிடைக்கும். 4 ஸ்ட்ரோக்ஸ் நடக்கிறதுனால அது பேர் 4 ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 4 ஸ்ட்ரோக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டேக், அதாவது சக்ஷன் ஸ்ட்ரோக், கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக், எக்ஸ்பேன்ஷன் அல்லது பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இதோட பேசிக் பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிராங்க் ஷாஃப்ட், பிஸ்டன் ராட், சிலிண்டர், ரிங்ஸ், இன்டேக் வால்வ், எக்ஸாஸ்ட் வால்வ், ஸ்பார்க் பிளக். இன்டேக் ஸ்ட்ரோக் அல்லது சக்ஷன் ஸ்ட்ரோக் டாப் டெட் சென்டர்லேருந்து பாட்டம் டெட் சென்டருக்கு வர்றது தான் சக்ஷன் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கில் ஏர் மற்றும் ஃபியூல் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி உள்ளே சக் பண்ணப்படும். செகண்ட் ஸ்ட்ரோக் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். இந்த கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் ஏர் ஃபியூல் மிக்சர் ஹை டெம்பரேச்சருக்கு கம்ப்ரஸ்ட் ஆகும். மூணாவது ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக் அல்லது எக்ஸ்பேன்ஷன் ஸ்ட்ரோக். இந்த ஸ்ட்ரோக்கில் ஸ்பார்க் பிளக் ஸ்பார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஹை டெம்பரேச்சருக்கு கம்ப்ரஸ்டான ஏர் ஃபியூல் மிக்சர் வெடிக்கும். வெடித்த உடனே பிஸ்டன் கீழ் நோக்கி தள்ளப்படும். இதனால் நம்மளுடைய இன்ஜினுக்கு பவர் கிடைக்கும். நாலாவது ஸ்ட்ரோக் தான் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கில் தான் எக்ஸாஸ்டான கேஸஸ் எல்லாம் எக்ஸிட் போர்ட் வழியாக வெளியே போகும். இன்னும் புரிய பண்ணி சொல்லணும்னா இந்த வீடியோவை 4 ஸ்ட்ரோக் இன்ஜினோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்ஸ் 2 ரொட்டேஷன் பர் சைக்கிள். அப்படின்னா ஒரு சைக்கிள் நடக்கும்போது அதோட கிராங்க் ஷாஃப்ட் 2 முறை ரொட்டேட் ஆகுது. இதுக்கு பெட்ரோல் ஆட் பண்ணும்போது நம்ம லூப்ரிகண்ட் ஆட் பண்ண அவசியம் கிடையாது. 4 ஸ்ட்ரோக்கோட எஃபிஷியன்சி 2 ஸ்ட்ரோக்கை விட அதிகமாக இருக்கும். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா இதோட டிசைன் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி இதோட ரேட் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதுதான் 4 ஸ்ட்ரோக்கோட அட்வான்டேஜஸும் டிஸ்அட்வான்டேஜஸும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அங்கே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது மெக் தமிழ்நகம். நன்றி.